நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை தொடங்கி வைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது குறித்தும் தமிழகத்தின் ரயில் தேவை குறித்தும் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஹைட்ரஜன் ரயில்வே இன்னைக்கு பிரதமர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. அது நிஜமாவே ஒரு பசுமை வழித்தடத்தை ஊக்குவிக்கிறதாக இருக்கும். ஹைட்ரோஜன் ஃபியூயல் பவர்டு ட்ரெயின் இன்ஜின்னால டிபெண்டன்ஸ் ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல் குறையும். ஃபியூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்குன்னு நம்புகிறோம். பேரளவில் மட்டுமே இந்த நவீனம் இருக்குது. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் விட்டு மாநிலம்லாம் போகும்போது ஒரு கழிவறையோ அல்லது உணவோ அது போதுமான வசதியோ இன்னும் அந்த ரயில் வண்டியில் இன்னமும் எதுவுமே இல்லை. சுற்றுச்சூழலுக்கும் நல்லதாக இருக்கும். இப்போ பஸ் இதெல்லாம் தவிர்த்து போகும்போது அதே போல் 2 வீலரு 4 வீலர்லாம் தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. ட்ரெயின் அதிகமாக இருந்ததுன்னா பயன்படுறதுக்கு ரொம்ப நல்லா. டயத்துக்கு அவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு பிக்கப் ஆகிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் அவங்க குறிப்பிட்ட டயத்துக்கு போடும்போது அவங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தக்கலில் பதிவு பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் லோக்கலில் நின்று போகிறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. நானே போயிருக்கேன் ட்ரெயினில் காரைக்குடி வரைக்கும். ரயில் இப்போது பிரதமர் விட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரயில் போக்குவரத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜப்பானில் ஓடுற மாதிரி ஜெர்மனில் ஓடுற மாதிரி மிகப்பெரிய ட்ரெயின்லாம் நம்ம நாட்டுக்கு விதமாக கொண்டு வர்றாங்க. அதனால ரயில்வே துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துறையாக நாம் இன்னைக்கு பார்க்குறேன். ஹைட்ரஜன் ரயில் ரொம்ப வரவேற்க ஒரு விஷயம்தான். இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் இந்த இதை விரிவுபடுத்தணும். உலகத்தில் மொத்தம் 9 நாடுகள் இந்தியாவோட சேர்த்தி எல்லாமே பார்த்திங்கன்னா பயன்பாடு எல்லாம் ஆய்வு இல்லை தொடக்க நிலையில் தான் இருக்குது. இது உலக நாடோட போட்டி போடுற மாதிரி இருக்குது. உண்மையில் அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. நிலக்கரியில் ட்ரெயின் ஓடிச்சு, அதுக்கடுத்து டீசலில் போச்சு, அதுக்கடுத்து மின்சாரத்தில் போச்சு, இப்போ ஹைட்ரஜன் வரைக்கும் வளர்ந்துருக்குங்கிறது நம்ம இந்தியாவினுடைய வளர்ச்சியினுடைய மிகப்பெரிய ஒரு மைல்கல். ஜப்பானில் தயாரித்ததை விட நம்ம இந்தியாவில் தயாரித்தது 8 பெட்டிகளை கொண்ட பெரிய ரயில் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது சார். சுற்றுப்புற சூழலுக்கு ஹைட்ரஜன் ட்ரெயின் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். வளர்ச்சி நல்லா இருக்குது. இதெல்லாம் வரவேற்க வேண்டியது தான். இதுக்கு இன்னும் நிறையா இது மாதிரி தேவைப்படுது. இன்னும் மக்கள் நிறைய பயன்பாட்டுக்கு நிறைய ரயில் தேவைப்படுது. தேசிய அளவில் பார்த்தா நம்ம வடக்க டிராவல் பண்ணும்போது அங்கே இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், அதிகமான ரயில் நிலையங்களில் இருக்க வசதிகள், இதை கம்பேர் பண்ணும்போது சவுத்தில் கண்டிப்பாக இன்னும் மேம்பாடுகள் தேவைப்படுது. முன்பதிவு ட்ரெயினை 2 ட்ரெயினை 3 ட்ரெயினை விட்டோம்னா இன்னும் மக்களுக்கு முன்பதிவான டிக்கெட்டுகள் ஃப்ரீயாக கிடைக்கும். சாயங்காலம் 2 ட்ரெயின் தான் இருக்குது. இது முக்கியம் போதுமானதாக இல்லை. இன்னும் ரயில் சேவை இன்னும் நமக்கு இப்போ தென் மாவட்டங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோம்.